திரும்ப திரும்ப பேசின பேச்சே மீண்டும் மீண்டும் அரக்கமாவே அரசிக்கிட்டு இருக்கிறதுல என்ன மக்களுக்கு பெருசா உண்மை கிடைக்கிற போது அதை விட்டுட்டு தொடர்ந்து எங்களுடைய வாதங்களுக்கு நீங்க பதில் வைங்க. குர்ஆன் மட்டும் போதாது என்று போனா இணை வைப்புல போய் விழுந்துடுறோம். அது தெள்ள தெளிவாக இருக்கு. அந்த நிலையில இருந்து மீளணும்னா நம்ம மீண்டும் குர்ஆன் மட்டும் மாற்றங்கிறது வந்துடணும். குர்ஆன்ங்கிறது அல்லாஹ்வின் வார்த்தை. 1400 வருஷத்துக்கு முன்னால அல்லாஹ் இறக்குனது. கியாம நாள் வரைக்கும் இருந்து மறுமை மக்களுக்கு வழிகாட்ட வேண்டியது. அது எல்லாமே எனக்கு இப்பொழுதே புரியணும்டா அல்லாஹ் அப்படி சொல்லல. குர்ஆன்ல 6வது அத்தியாயத்துல 69வது வசனத்துல சொல்றாரு, வலிக்குள்ளி நபையும் முஸ்தகர் சௌபத்தாலமூன் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு செய்திக்கும் ஒரு காலகட்டம் இருக்கு. ஒவ்வொரு முன்னறிவிப்பும் நடக்க வேண்டிய ஒரு நேரம் வரும். ஒவ்வொரு சட்டமும் செயல்படுத்த வேண்டிய ஒரு காலம் வரும். சௌபத்தாலமூன் நீங்கள் அதனை அப்ப அறிந்து கொள்வீர்கள் நம்பிக்கையாளர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றாரு. அதை விட்டு என்னமோ எல்லா குர்ஆன் எல்லாமே புரிஞ்ச மாதிரியும் குர்ஆன்ல எல்லாமே உங்களுக்கு வேற ஏதோ ஒன்றுல இருக்கிற மாதிரியும் ஆதாரங்களை தர முடியாத மாதிரியும் அவங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கிற மாதிரி அவங்க ஒரு பிலிம் காமிச்சுக்கிட்டே அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு வெளியில போனாலும் எந்த பதிலும் கிடைக்காதுங்கிறத இன்றைய சமூகம் உணர்த்தி கொண்டிருக்கு. ஒரு தொழுகையில ஆட்டணுமா நீட்டணுமாங்கிறது வெவ்வேறு கருத்து வேறுபாடு வர்றதுக்கு நாட்டில் நடப்ப பாக்குறோம். ஆனா தொழுகையை பற்றி அல்லாஹ் தெளிவாக குர்ஆன்ல கியாம் சொல்றாரு, ருக்கு சொல்றாரு, சஜ்தா சொல்றாரு, தொழுகையின் அனைத்து ஒழுவை பற்றி சொல்றாரு, கிப்லா முன்னோக்கணுங்கிறத சொல்றாரு, பற்பல விஷயங்களை சொல்லி தெளிவான முறையில் அது மட்டும் போதுமானது என்று நாம் ஆக்கிக் கொண்டா எந்த பிரச்சனையும் வராது. ஆற்றுறதா நீட்டுறதாங்கிற கேள்விக்கு அங்க இடம் வராது. நெஞ்சில கட்டுறதா தொப்புள் கட்டுறதாங்க பிரச்சனைக்கு அங்க இடம் கிடையாது. ஆனா அல்லாஹ் அல்லாத மற்றொரு விஷயம், அதாவது அல்லாஹ் இறக்காத மற்றொன்றை மார்க்க ஆதாரம் சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் அதாவது என்றுதான் சரி என்று சொல்லிக்கிட்டு அதன் அடிப்படையில் நான் சொல்றதுதான் சரியான செய்தி, நான் சொல்றதுதான் சரியான விளக்கம், இதுதான் நபி சொன்னது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று சொல்றாங்க. இதே தௌஹீத் ஜமாத் ஆரம்பத்தில் சஹீஹான ஹதீஸ் சொன்னதை பின்னால லைஃபான ஹதீஸ் சொன்னதெல்லாம் சத்திரமான உண்மைகள் நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா அதுக்கு எனக்கு ஆதாரம் காட்ட முடியும். ஆரம்பத்துல லைஃப்னு சொல்லி அப்புறம் சஹீஹ்னு சொன்னதுக்கும் சஹீஹ்னு சொன்னதுக்கு லைஃப்னு சொன்னதுக்கு ஆதாரங்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்க உங்களுடைய பத்திரிகைகளில் இருந்து எடுத்து வந்து காட்டுவோம். கேட்ட உடனே கொடுக்கணும். சரி, நான் இது நாளைக்கு சொல்றேன். சரி, இதை வாபஸ் வாங்கிட்டு நாளைக்கு சொல்றேன். ஆக குர்ஆன் போதாது என்று வெளியே போனா அதுவும் போதாது, எங்க போனாலும் போதாது. குர்ஆன் போதாது ஹதீஸ் எடுத்தா அதுவும் போதாது, இஜ்மா கியாஸ் அதுவும் போதாது. அதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து போய் கொண்டிருக்கும். இதற்கு அல்லாஹ் இறக்கியது குர்ஆன்ல மாற்று கருத்தே இல்லை. ஆனா அது அல்லாத மற்றவற்றையும் அல்லாஹ் இறக்கியிருக்காருன்னு அதுக்கு நான் ஆதாரங்களை கொடுங்க. அன்புக்குரிய சகோதரர்களை ஏற்கனவே 2 கேள்வி கேட்டோம், அது சொல்ல திருப்பி நம்ம நிறைய கேள்வி அது மாதிரி கேட்கணும். அடுத்து 2வது அதே ரூட்ல வந்துட்டாங்க. எதே ரூட்ல நம்ம ஒரு கேள்வியை கேட்போம், அது சம்பந்தப்பட்ட அது கருத்து இல்லைன்னு நான் சொல்லி சேர்ற மாதிரி இந்த சொத்துக்கு சொல்லும்போது சொன்னார். அதுக்கு ஒரு காலகட்டம் வரும் போகணும்னு சில வார்த்தைகள் சொன்னார். இன்னும் 2 கேள்விக்கு எப்போ காலகட்டம் வருதுன்னு எங்களுக்கு தெரியல. நாளை சாயந்தரம் நைட்டு 9:30 மணிக்குள்ள காலகட்டம் வருதா இல்லைன்னு பார்ப்போம். இன்னையோட முடிஞ்ச தலைப்பு எப்போ காலகட்டம் வருது. அடுத்த கேள்வி கேளுங்க, அடுத்த கேள்வி பாருங்க. அதாவது குர்ஆன் மட்டும் போதாது என்பதை குர்ஆனில் இருந்தே புரிந்து கொள்ளலாம் என்பதற்கு குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு கேள்வி. குர்ஆன் மட்டும் போதவில்லை என்பது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்தே ஒரு கேள்வி. அது குர்ஆன்ல இல்ல இந்த எடுத்துக்காட்டு. அதாவது சொத்து விஷயத்தை அல்லாஹ் சொல்றாங்க. சொத்துன்னு சொன்னா கலாலா, அதாவது வெயின்கான ரஜுலுன் யூரசு கலாலத்தும் கலாலான்னு சொன்னாங்க. ஒரு மையத்து, அது ஆண் மையத்தோ பெண் மையத்தோ. கலாலான்னு சொன்னா ஒரு மையத்து, அது ஆண் மையத்தாகவும் இருக்கலாம் பெண் மையத்தாகவும் இருக்கலாம். அந்த மையத்துக்கு பிள்ளைகளும் இருக்காது, பெற்றோர்களும் இருக்க மாட்டாங்க. அத்தா அம்மாவும் கிடையாது, தான் பெற்ற பிள்ளைகளும் கிடையாது. அப்படி ஒரு மையத்து, அது சகோதரிகள் இருப்பாங்க. ஒரு மையத்து பெற்றோர்களும் இருக்க மாட்டாங்க, பிள்ளைகளும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மையத்துக்கு தான் கலாலான்னு சொல்றது. அப்படி கலாலாவான ஒரு மையத்து அப்படி இருக்கும் பொழுது அந்த மையத்துக்கு ஒரு சகோதரி இருக்கான். அந்த மையத்துக்கு சகோதரி, அது ஆண் மையத்தோ பெண் மையத்தோ அந்த மையத்துக்கு யார் இருக்கா? ஒரு சகோதரி இருக்கா. அப்படி ஒரு சகோதரி இருந்தால் அந்த சகோதரிக்கு என்ன சொத்து தெரியுமா? பலிக்குள்ளி வாஹிதி மின்ஹுமா சுதுஸ், 6இல் 1 பங்கை கொடுக்க வேண்டும். அதாவது சப்ஜெக்ட் அப்புறம் விளக்குவோம். அதாவது பலிக்குள்ளி வாஹிதி மின்ஹுமா சுதுஸ், ஒரு கலாலா, அதாவது பெற்றோரும் இல்லை பிள்ளையும் இல்லாத ஒரு மையத்து. அந்த மையத்துக்கு ஒரு சகோதரி இருக்கிறான். அந்த சகோதரிக்கு சொத்துல எவ்வளவு கொடுக்கணும்? அந்த மையத்துல சொத்துல 6இல் 1 பங்கு கொடுக்க வேண்டும்னு அல்லாஹ் 4வது அத்தியாயத்துல 12வது வசனத்துல சொல்றான்.
4வது அத்தியாயத்துல 15 எவ்வளவு கொடுக்க சொல்றான்? 6ல் ஒரு பங்கு அப்படி சொல்றானா? அடுத்து இன்னொரு வசனம் பாருங்க. இதே கலாலா எஸ்தூனக குலில்லா யுக்திக்கும் கலாலா, அவர்கள் இந்த கலாலா விஷயத்தில், அதாவது பெற்றோரும் இல்லாத பிள்ளையும் இல்லாத ஒரு மையத்து விஷயத்தில் தீர்ப்பு கேட்கிறார்கள். அதான் இன்னொரு வசனத்தில் வேற வசனம் இருக்கு. அதுல சொல்றாங்க வலகு உஸ்துன் பலஹா நிஸ்பு மாத்திரங்க. அந்த கலாலா என்ற மையத்துக்கு, பெற்றோரும் இல்லாத பிள்ளையும் இல்லாத அந்த மையத்துக்கு ஒரு சகோதரி இருந்தால் அவருக்கு சொத்தில் சரிபாதியை கொடுங்கள். நல்ல கவனிக்க. ஒரு வசனத்துல இது எத்தனை வசனம்? 4:176 சூரத் நிசா, ரெண்டுமே ஒரே அத்தியாயம் தான், நம்பர் தான் வேற. முதல்ல எதுல சொல்றான்? 4:12 சொல்றான். 4:12 6ல் ஒரு பங்கு கொடுத்தா போதும், 6ல் ஒரு பங்கு கொடுத்தா போதுங்க. இதுல 4:176 4:176 எவ்வளவு? பாதி கொடுத்தா போதுங்க. அதாவது ஒரு கலாலான மையத்து, அந்த மையத்துக்கு ஒரு சகோதரி, அந்த சகோதரிக்கு எவ்வளவு சொத்து கொடுக்குறதுன்னு ஒரு சட்டம். சட்டம் எவ்வளவு முக்கியமான, ஏற்கனவே சொன்னமே சட்டம் அல்ல இறக்கி வைத்து கொண்டு தீர்வு சொல்ல காவிராயிரம், அவ்வளவு பயங்கரமான முக்கியமான சட்டம் அது. அது என்ன சொல்றான்? ஒரு இதுல 6ல் ஒரு பங்கு கொடுங்க, இன்னொரு வசனத்துல 6ல் இல்ல பாதியை கொடுங்க. ஏன்னா இல்ல பாதியே கொடுங்க. எதை கொடுக்கிறது? குரான் மட்டும் போதும்னா குரான்ல இருந்து சொல்லு. குரான் மட்டும் போதும்னா, குரானுக்கு வெளியே போல நாங்க அதை பேசக்கூடாது. குரான் மட்டுமே போதும் என்று சொல்லக்கூடியவர்கள். இதை நம்ம எத்தனை கேள்வி கேட்டிருக்கோம்? 3 கேள்வி கேட்டிருக்கோம். இதுவரை முதல் கேள்வி என்ன? முதல் கேள்வி அவங்க மறக்கிறாங்க, நடிக்கிறாங்க தெரியல. சொன்ன சில நேரம் இந்த கேள்வி கேட்கும் பொழுது என்னமோ மாதிரி இப்படி உட்கார்ந்துருக்காங்க, என்னமோ பதில் சொல்ல மாதிரி. பதில் சொல்லிட்டு அந்த கேள்வியை கேட்டா அப்படி உட்கார்ந்துருக்கலாம். நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், நீங்க பதில் சொல்றீங்க, திருப்பி அந்த கேள்வி கேட்டா ஏன்டா இது சொன்னதாங்கலாம். நம்ம கேள்வியை கேட்டுட்டு இருக்கோம், பதிலை சொல்லாம ஆச்சரியமா இருக்கு, பெரிய ஆச்சரியமா இருக்கு. முதல் ஒரு கேள்வி, புனிதமான மாதங்கள் 4. அந்த புனிதமான மாதங்கள் 4ன்னு அல்லாஹ் சொல்றான். புனிதமான மாதங்கள் 4ன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த 4 மாதங்கள் என்னென்ன என்று குரான்ல இருந்து காட்டுங்க. குரான்ல இருந்து காட்டா குரான் மட்டும் போதுன்னு விளங்கும். எப்ப குரான்ல இருந்து காட்ட முடியலையோ குரான் மட்டும் போதாதுங்கிறத ஒத்துக்கிட்டீங்க. காட்டுங்களா இல்லையான்னு கேட்டோம். அதுக்கு இதுவரை 4 மாதங்கள் பேர சொல்லல. என்ன குரான்ல இருந்து வேற ஏதோ சொன்னாங்க, குரான்ல இருந்து என்ன செய்யல சொல்ல. 2வது ஒரு கேள்வி கேட்டோம். அதாவது ஒரு குழந்தை தான், ஒரு பெண்ணுக்கு, பெண்களாக இருந்தால், ஒரு பெண்ணாக இருந்தால் பாதி, 2க்கு மேல இருந்தா 3 பங்கு 2 பங்கு, ஒன்னையும் சொல்லிட்டான். 2க்கு மேல இருந்தா எவ்வளவு சொல்லிட்டான், 1க்கு பாதி. 2 குழந்தை இருந்தால் என்ன செய்யணுமா? 3ல் 2 பங்குட்டான். 2 பங்கு சொல்ல விட்டாங்க. 1 சொன்னாங்க, 3க்கு மேல 3 மேல சொன்னாங்க, 2 சொல்லலையே. 2க்கு எவ்வளவு சொத்து கொடுக்கணும் சொல்லு. அது உங்களுக்கு உங்க வீட்டுல அது மாதிரி நிகழ்ந்தா என்ன செய்வீங்க? குரான்ல இருந்து ஆதாரம் காட்டுங்க. அதுக்கும் பதில் இல்லை. அதுக்கு வேற வசதி சொன்னாங்க, இதை காட்டு சிம்பிளா காட்டிடலாமுங்க, இது தெளிவா இருக்கு. அதாவது என்ன சொல்றான்? அதாவது ஒரு குழந்தை இருந்தால் ஒரு வயசுல பாதி சொல்ல கொடுங்க, 2க்கு மேல இருந்தா 3 2 போடும், 2க்கு எவ்வளவு போடலாம். இது சிந்திக்காத செய்யணும். நம்பர் சொல்லிடலாங்க. இவ்வளவு தெளிவு அங்க இருக்குது, அவ்வளவு தெளிவு அங்க இருக்கு. இதை நீங்க குழந்தைக்கு போதுன்னா காட்ட வேண்டியதான். ஏன் காட்டுற? 2வது கேள்வி. 3வது கேள்வி கலாலா. கலாலா என்ன? பெற்றோரும் இல்லாத பிள்ளையும் இல்லாத ஒரு மையத்து, அந்த மையத்துக்கு ஒரு சகோதரி, அந்த சகோதரிக்கு ஒரு வசனம் சொல்லுது, அதாவது 6ல் ஒரு பங்கை கொடுன்னு சொல்லுது. ஒரு வசனம் என்ன சொல்லுது? 6ல் ஒரு பங்கை கொடுங்க. இன்னொரு வசனம் சொல்லுது இல்ல பாதியை கொடுங்க. எதை கொடுக்கிறது? குரான்ல இருந்து காட்டு. இதுல இருந்து குரான் முரண்பட நம்ம சொல்ல, நம்ம பதில் சொல்லுவோம். நம்மள்ட்ட பதில் இவங்களை விட அழகா சொல்லுவோம். அது எப்படின்ட்டு குரான் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடிய நீங்கள் குரான் காட்டணும். காட்டுங்க. இதே மாதிரி திரும்பி வெவ்வேறு வசனம் போவாதீங்க, காட்டுங்க. அந்த மாதிரி காட்டா ஒரு நம்பர் தானுங்க. சொத்து உடனே பாதி காவாதி ஆவாதி 4 பேர் சொல்றேன். இதுக்கு கூட இருக்கணுமாங்க. விளக்கமெல்லாம் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. உங்க விளக்கம் என்ன, உங்க சிந்தனை எல்லாம் கேட்கிறேன். நம்பரை சொல்லி முடிச்சுங்க. அதாவது குரான் மட்டும் போதும் என்று வாதம் பண்ண வந்துட்டு அவங்களுடைய வாதத்தை நீங்க உன்னிப்பா கவனிச்சா எப்படியெல்லாம் திசை மாறி போய் இருக்கிறாங்க, அவங்களுடைய வாதத்துக்கு எதிராக போயிருக்கிறாங்கிறது தெளிவாக புரியலாம். குரான் மட்டும் போதும்ல, நாம 4 மாசம் தானே கேட்டோம். எங்க இருந்து சொல்லணும்? குரான்ல இருந்து சொல்லணும். குரான் மட்டும் போதும்னா குரான்